Yes, very good evening, everyone. Every book we read adds a new perspective to the way we see life. Welcome to Super Santi Series 2, Day 48. Now we'll host Shamima. Yes, number 70 days, 70 participants, 70 inspiring books journey-ல இன்னைக்கு Day 48 reach பண்ணியிருக்கோம். 47 days completed, 22 more inspiring days to go. இந்த ஜேர்னில நம்ம ஒவ்வொரு நாளும் ஒரு புக்கை மட்டும் எக்ஸ்ப்ளோர் பண்ணல. டிஃப்ரெண்ட் பீப்புள், டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் லேர்ன் பண்ணிட்டும் இருக்கோம். இந்த ஜேர்னியை ரெகுலரா ஜாயின் பண்ணி ப்ரெசென்டரை என்கரேஜ் பண்ணி எவ்ரி செஷன்லையும் ஆக்டிவ் பார்ட்டிசிபேட் பண்ணுற நம்ம சூப்பர் 70 பார்ட்டிசிபென்ட்க்கு ஹார்ட்ஃபெல் தேங்க்ஸ். எஸ், உங்களோட சப்போர்ட் அண்ட் கன்சிஸ்டன்சி தான் இந்த ஜேர்னிக்கு ரியல் எனர்ஜி. எஸ், ஸோ லெட்ஸ் கண்டினியூ அவர் லேர்னிங் ஜேர்னி அண்ட் பிகின் டுடே செஷன். Now it's my pleasure to introduce today's presenter. இன்னைக்கு நம்மளுடைய Day 48 presenter Mrs. Devi Rajasekhar. மேம் ஒரு லைஃப் ஸ்கில் ட்ரைனர் அண்ட் டிஆர்எஸ் மொரிங்கோ சால்ட்டோட ப்ரொப்ரியேட்டர் ஆகவும் பிஸ்னஸ் ஃபீல்டில் ஒர்க் பண்ணிட்டு வராங்க. பர்சனல் டெவலப்மெண்ட் அண்ட் ஃபினான்ஷியல் அவேர்னஸ் மேலே இன்ட்ரெஸ்டோட ஆன்லைனில் ஸ்டாக் மார்க்கெட் கிளாஸஸும் கண்டக்ட் பண்ணிட்டு வராங்க. ஸோ லைஃப் ஸ்கில்ஸ், என்டர்பிரினர்ஷிப், ஃபினான்ஷியல் லேர்னிங், டிஃப்ரெண்ட் ஏரியாஸ்ல லேர்னிங் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸை கனெக்ட் பண்ணி பீப்புளுக்கு நாலேஜ் அண்ட் அவேர்னஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு வராங்க. இன்னைக்கு மேம் நம்மோட ரிவ்யூ பண்ண போற புக் ரிச் உமன். இந்த புக் டைட்டில் இட்ஸ் ஒரு இன்ட்ரெஸ்டிங் தாட்டை கிரியேட் பண்ணுது. எஸ், இன்னைக்கு மேமோட பெர்ஸ்பெக்டிவ்ல இந்த புக்கை எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க, உமன் அண்ட் ஃபினான்ஷியல் அவேர்னஸ் பத்தி இன்ட்ரெஸ்டா இன்சைட்ஸ் கிடைக்கும்னு நம்புறேன். ஸோ லெட்ஸ் வெல்கம் மிஸ்ஸஸ் தேவி ராஜசேகர் வித் எ பிக் விர்ச்சுவல் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ். மேம், த விர்ச்சுவல் ஸ்டேஜ் இஸ் யுவர்ஸ். ஓவர் டு யூ. ஓ, வீடியோ மேம், வீடியோ வீடியோ தெரியல மேம், ஆடியோ பிரேக் ஆகுது மேம், கிளியர் இல்லை மேம். ஏன் உங்க வீடியோவே தெரியல மேம். மத்தவங்களுக்கு தெரியுதா? சாட் பாக்ஸ்ல மெசேஜ் பண்ணுங்க. ஓகே, இப்ப நான் ஓகே. ஓகே, பட் பிளர்ரா இருக்கு மேம். நெட்வொர்க் இஷ்யூவா மேம்? மேபி இருக்கலாம். ஏன்னா நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்கு. ஓகே, உங்க வாய்ஸ் எக்ஸிட் ஆயிடுச்சு. ஓகே, கைண்ட்லி வெயிட் பார்ட்டிசிபென்ட்ஸ். பிரசன்டர் அகைன் ஜாயின் பண்ணட்டும். ஓகே, பிரசன்டர் ஜாயின் பண்றது வரையும் நம்ம ஒரு சின்ன இன்ட்ராக்ஷன் வச்சுக்கலாமா? இன்னைக்கு நம்ம 48 டேஸ் ரீச் பண்ணிட்டோம். உங்க எல்லாருக்கும் இந்த லேர்னிங் ஜேர்னி எப்படி இருக்குன்ட்டு ஷேர் பண்ணலாமா உங்க எக்ஸ்பீரியன்ஸை? எஸ், இன்னும் யாரையுமே காணோம். எல்லாரும் இப்பதான் ஜாயின் பண்ணிட்டு இருக்கீங்களா? எஸ் மேம், கைண்ட்லி அட்மிட் பண்ணிக்கிறீங்க மேம். மேம், வீடியோ ஆன் பண்ணிக்கங்க மேம். வீடியோ தெரியுதுங்களா? இல்ல மேம், இல்ல, உங்க வாய்ஸ்மே பிரேக் ஆகுது மேம். இப்ப கிளியரா இருக்கா பாருங்க. ஆமா, வீடியோ ஆன் ஆகல மேம், எக்ஸிட் ஆயிடுச்சு. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க சாட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணலாம். 2-3 பேர் தான் பண்ணிருக்கீங்க. தேங்க்யூ, சூப்பர். எஸ் மேம், அட்மிட் பண்ணிக்கிறீங்க மேம். இப்ப கிளியரா இருக்கா வாய்ஸ்? மேம், கொஞ்சம் ஆடிபிளா இல்ல மேம். ஓ காட். நான் ஓகே மேம், நீங்க ஸ்டார்ட் பண்றீங்களா? உங்க வாய்ஸ் ஓகேயா இருக்கு, நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்படியே வீடியோ ஆன் பண்ணிக்கலாம். ஓகே. ஏன்னா இப்போ பத்தி ஆல்ரெடி ப்ராப்ளம் இல்ல. டைம் வாய்ஸ் போயிட்டு. கிளியரா இருந்தாலும்
எஸ் மேம், எஸ் மேம். ஓகே ஆல்ரெடி டைம் வேற ஆயிட்டு இருக்கு. எஸ், ஸ்டார்ட் பண்ணுங்க ஓகே. மேம். இந்த அற்புதமான வாய்ப்பு கொடுத்த இறைவனுக்கு மனசார நன்றி சொல்லிட்டு டாபிக் உள்ள போலாங்க. இன்னைக்கு நாம இப்போ பார்க்க போற புத்தகம் என்ன அப்படின்றது உங்க எல்லாருக்கும் தெரியும். அத கொஞ்சம் சாட் பாக்ஸ்ல போடுங்களேன். இந்த புத்தகத்தோட ஆத்தர் தாங்க கிம் கியோசகி. தேங்க்யூ ஆல். இந்த புத்தகத்தோட ஆத்தர் தாங்க கிம் கியோசகி. 1984ல தன் கையில ₹1 கூட இல்லாம கார்ல படுத்து தூங்குறாங்கங்க. 20 வருடம் கழிச்சு அதே பெண் 1000 வீடுகளுக்கு சொந்தக்காரியா மாறுறாங்க. எப்படி? இவங்க ரியல் எஸ்டேட் பிசினஸ் ஆரம்பிச்சு அதுல இருந்துதான் வளர்ந்தாங்க. இந்த புக்கோட முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, பெண்கள் பணத்திற்காக யாரிடமும் கையேந்த கூடாது அப்படின்றதாங்க. ஆடியபிளா இருக்கா? வாய்ஸ் கிளியரா இருக்கா? எஸ் மேம், எஸ் மேம். கண்டினியூ பண்ணுங்க மேம். நாம எல்லாரையும் பார்த்து கிம் ஒரு கொஸ்டின் கேக்குறாங்கங்க. நமக்கு வரக்கூடிய வருமானம் சடனா நமக்கு நின்னு போயிடுது. அப்ப நாம என்ன பண்ணுவோம்? நமக்குள்ளேயே ஒரு கேள்வி கேட்டு பார்ப்போமா? நமக்கு வரக்கூடிய வருமானம் சடனா ஸ்டாப் ஆயிடுது. நம்ம நெக்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஏதாவது வச்சிருக்கோமா? சேமிப்பு இல்ல வேற ஒரு வருமானம் அது மாதிரி ஏதாவது நம்மளோட லைஃப் ஜேர்னிய பாதுகாக்க ஏதாவது நம்ம செட் பண்ணி வச்சிருக்கோமா அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாமா? நம்ம கிட்ட சேமிப்பு இருக்கு. வருமானம் வர செய்யக்கூடிய 2 வாய்ப்புகள் இருக்குங்க. ஆனா நாம செய்யக்கூடிய தவறு என்ன அப்படின்னா 2 தாங்க. 1, சேமிப்பு பண்ணுறோம். அந்த சேமிப்ப வருமானமா நம்ம மாத்துறதுக்கு தயங்குறோம். நம்ம பருப்பு டப்பாவிலயும் கடுகு டப்பாவிலயும் பணத்தை போட்டு வைக்கிறோம். அது மீண்டும் ரெட்டிப்பா மாறுமான்னு கேட்டா இல்ல. அப்படியே தான் அது இருக்கும். கிளியரா இருக்குங்களா? எனக்கு பிரேக் ஆகி வருதுங்க. இல்ல, கிளியர் தான் மேம். நீங்க பண்ணுங்க மேம். நான் ஏதாவதுன்னா உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். நம்ம கடுகு டப்பாலையும் மிளகு டப்பாலையும் பணத்தை போட்டு வைக்கிறோம். பெண்களாகிய நம்மளோட பழக்கம் இதுதானே. பொதுவா நம்ம இதுதானே செய்வோம் தொடர்ந்து. ஆனா அத வருமானமாவும் இல்ல ஒரு வியாபாரத்தை போட்டு அத எப்படி நம்ம மாத்தலாம் அப்படின்னு யோசிக்க தயங்குறோம். தயக்கம் மட்டும் இல்லாம அந்த இடத்துல நமக்கு ஒரு பயமும் ஏற்படுதுங்க. இந்த பயம் எதனால அப்படின்னா, நஷ்டம் ஏற்பட்டுருமோ, நஷ்டம் ஆயிடுச்சுன்னா நாம என்ன பண்றது? இருக்கக்கூடிய இந்த சேமிப்பும் போயிடுமே அப்படின்னு தாங்க யோசிக்கிறோம். கடன் அப்படின்றது 2 வகை அப்படின்னு சொல்றாங்கங்க. இந்த ஆத்தர் முக்கியமா சொல்றது என்னன்னா, முதல் சொல்றது கெட்ட கடன், 2வது நல்ல கடன். கெட்ட கடன் அப்படின்னா என்ன அப்படின்னா, கிரெடிட் கார்டு, கார் லோன், புடவைக்காக வாங்கும் கடன், இதெல்லாம் கெட்ட கடன். இது உங்களிடமிருந்து பணத்தை எடுக்கும். வீடு வாங்கி வாடகைக்கு விடுவது, வியாபாரத்தில் வாங்கும் கடன், இதெல்லாம் நல்ல கடன். ஒரு வியாபாரத்தை தொடங்குறதுக்காக நம்ம கடன் வாங்கினா அது தப்பு இல்ல. ஏன்னா நம்ம மீண்டும் வருமானமா மாத்த போறோம் அப்படின்னு இந்த ஆத்தர் சொல்றாங்கங்க. எனக்கு கணக்கு தெரியாது, என் வீட்டுக்காரர் எல்லாம் பார்த்து கொள்வார் என்று சொல்றீங்களா? தெரியவில்லை அப்படின்னா கத்துக்கங்க. ஆண்களும் ஆண்களுக்கும் ஆரம்பத்துல தெரியாதுதான். அவங்களும் கத்துக்கிட்டு தாங்க வந்தாங்க. ஆனா மத்தவங்க பாத்துப்பாங்கன்னு இன்னும் எத்தனை காலம்தான் பெண்கள் அப்படியே முடக்கப்பட்டிருப்பீங்க? உங்கள் கையில உங்க பர்ஸ்ல பணம் இருக்கணும் அப்படின்னு ஆணித்தரமா சொல்றாங்கங்க. இன்னொன்னு பெண்களுக்கு முக்கியமா சொல்றாங்க, அன்பு, குடும்பம், அழகு எல்லாம் முக்கியம்தான். ஆனால் உங்கள் பர்சில் பணம் இல்லை என்றால் அன்பு கூட கஷ்டம்தான். ரிச் உமன் என்றால் பணக்காரி அல்ல, சுதந்திரமானவள். சுதந்திரமா செயல்படு
சுதந்திரமா நம்ம எப்படி செயல்படலாம் அப்படின்றத பத்தி சொல்றாங்கங்க. முதல், வியாபாரத்தில் லாபம் பார்க்காதே. நம்ம எந்த தொழில் வேணா ஆரம்பிக்கலாம், நமக்கு தெரிஞ்ச தொழில. ஆனா ஒரு பெண்ணுக்கு கண்டிப்பா ஒரு தொழில் இருக்கணும். ஆனா அந்த தொழில்ல நம்ம லாபத்தை பாக்குறோமா இல்ல அனுபவத்தை பாக்குறோமா? லாபம் வரலையே அப்படின்னு பயந்து போய் அந்த வியாபாரத்தை க்ளோஸ் பண்ணாம இன்னும் என்னென்ன செஞ்சு இதுல இருந்து நம்ம அனுபவங்கள் எடுத்து இந்த வியாபாரத்தை மேலும் மேலும் நம்ம வளர்ச்சியட வைக்கலாம் அப்படின்னு தான் யோசிக்கணுமே தவிர, ஆரம்பிச்ச வியாபாரத்தை எந்த இடத்துலயும் வேண்டாம் இது விட்டுடலாம் அப்படின்னு நம்ம யோசிக்கவே கூடாதுங்க. எப்படி நம்ம மாத்தலாம், என்ன பண்ணலாம் அப்படின்னு தான் யோசிக்கணும். ஏன்னா பெண்களுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்றாங்கங்க. முக்கியமா இந்த ஆத்தர் சொல்றது, தொழில் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஸ்டாக் மார்க்கெட், பேப்பர் அசெட், மியூச்சுவல் ஃபண்ட் இந்த மாதிரி எல்லாம் போடுங்க அப்படின்னு சொல்றாங்க. மியூச்சுவல் ஃபண்ட் போடுங்க அப்படின்னு நிறைய பேர் நமக்கு சஜஸ்ட் பண்ணுவாங்க. மியூச்சுவல் ஃபண்ட் போட்டீங்கன்னா 10 வருஷம் இல்ல 15 வருஷம் நீங்க அதை பார்க்கவே வேணாம், அது அப்படியே இருக்கட்டும் சொல்லுவாங்க. ஆனா அது அந்த மாதிரி விடுறது இல்லைங்க. நாம ஒரு கம்பெனிய பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஸ்டாக்க வாங்கி போட்டு அடிக்கடி நம்ம பிள்ளையில பாக்குற மாதிரி அந்த ஸ்டாக்கையும் நம்ம கவனிச்சுட்டு இருக்கணும். அந்த ஸ்டாக் வளருதா இல்ல அந்த ஸ்டாக்க க்ளோஸ் பண்ணிட்டு வேற ஒரு ஸ்டாக்ல நம்ம மாத்தி போடலாமா, எந்த கம்பெனி சிறந்தது அப்படின்னு நாம கத்துக்கிறதுக்கு முயற்சி செய்யணுங்க. ஸ்டாக் மார்க்கெட், ஷேர் மார்க்கெட் அப்படின்னா அது ஆளை குடிக்கும் விஷயம். ஐயோ, ஷேர் மார்க்கெட்டா, அதெல்லாம் கூடாது அப்படின்னு சொல்றவங்களுக்கு மத்தியில நான் ஏன் அந்த மாதிரி சொல்றாங்க அப்படின்னு கொஞ்சம் நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, எதுக்காக சொல்றாங்கன்னா, வேகமா பணத்தை எடுத்துட்டு வர வேண்டியது ஒரு ஸ்டாக வாங்குறோம், அந்த ஸ்டாக் ஏறுமா இல்ல இறங்குமா, அந்த கம்பெனி எத்தனை காலம் ஆரம்பிச்சு எவ்வளவு நாள் ஆச்சு, எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, அவங்களோட கம்பெனில எத்தனை பேரை ஆட்களை சேர்த்திருக்காங்க, இன்னும் அந்த கம்பெனிக்கு அடுத்தடுத்த கட்டத்துல அவங்க முயற்சி செஞ்சு கம்பெனிய வளர்ச்சியை அடைய செஞ்சிருக்காங்களா, இதெல்லாம் நம்ம வாட்ச் பண்ணிட்டு தான் அந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணவே நம்ம தொடங்கணும். ஆனா இதெல்லாம் நம்ம பார்க்காம யாரோ சொன்னாங்க அப்படின்றதுக்காக அவசர அவசரமா ஸ்டாக்ல கொண்டு போய் போட்டு அது வேகமா இறங்குறத பார்த்து பாய்ந்துடுறோங்க. எல்லாமே நம்ம கத்துக்கிட்டு செஞ்சா மட்டும்தான் வியாபாரத்துல நம்ம சக்சஸ் ஆக முடியும். ஆனா நம்ம இந்த ஸ்டாக் மார்க்கெட், ஷேர் மார்க்கெட்ல மட்டும் நுழையும் பொழுது என்ன பண்றோம் அப்படின்னா, அவங்க சொன்னாங்க நான் போடுறேன், இந்த கால் வாங்கின நான் போடுறேன், இப்படின்னு தான் நம்ம யோசிக்கிறோம். காட்டி இந்த கம்பெனி ஒண்ணும் இல்லைங்க, நம்ம தொடர்ந்து பயன்படுத்துறோம் இல்லைங்களா, காலையில இருந்து இரவு வரைக்கும் நம்ம தொடர்ந்து பல கம்பெனிகளை பயன்படுத்துவோம். அந்த கம்பெனியோட ஷேரை கூட நம்ம ஒரு ஷேரை வாங்கி போடலாங்க. இத நம்ம யோசிக்கிறதும் இல்ல, அதை பத்தி நம்ம தேடுறதும் இல்ல. இத கொஞ்சம் முயற்சி செஞ்சு பார்க்கலாமே, பெண்களுக்கு ஒரு வருமான வாய்ப்பை தருமே, லகுவா வீட்டுல இருந்தே செய்யக்கூடிய விஷயம் இது அப்படின்றதையும் அவங்க நம்மளோட பகிர்ந்துக்கிறாங்கங்க. அது மட்டும் இல்லாம கடைசியா இவங்க சொல்ல வேண்டியது என்ன, முடிவா இந்த புத்தகத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, நீ பணக்காரியாக வேண்டும் என்பதற்காக இந்த புத்தகத்தை எழுதவில்லை, நீ சுதந்திரமாக இருக்க வேண்டும் என்பதற்காக எழுதினேன் அப்படின்னு தெள்ள தெளிவா கடைசியில வார்த்தைய குறிப்பிட்டிருக்காங்க. நாம பணக்காரி ஆகிறது அப்படின்றது நோக்கம் இல்ல, நாம சுதந்திரமா செயல்படணும். நம்ம ஒரு இடத்துக்கு போறோம், நம்ம பர்ஸ்ல கை வச்சு பார்த்தோம்னா அந்த பணம் நாம சம்பாரிச்சதா இல்ல நமக்காக யாராவது கொடுத்ததா அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்க்கணுங்க. யாராவது கொடுத்ததா இருந்ததுன்னா நாம அதை செலவு பண்ணிடுவோம், அடுத்து யாராவது கொடுக்கிற வரைக்கும் நாம காத்துட்டு இருப்போம். அப்படி இல்லாம நம்ம பர்ஸ்ல நாம சம்பாரிச்ச பணத்தை தைரியமா போட்டு நாம பிடிச்சவங்களுக்கு செலவு பண்றதுக்கு நாம ரெடியா இருக்கிறோமா, பெண்களாகிய நாம எப்பவும் ரெடியா இருக்கணும், தயாரா இருக்கணும் அப்படின்றது தாங்க இந்த ஆத்தர் நமக்கு தெள்ள தெளிவா இந்த புத்தகத்துல குறிப்பிட்டிருக்காங்க. அவங்களோட வாழ்க்கையில 1984ல ஒரு நாள் அவங்க கிட்ட பணமே இல்லாமல் வீடே இல்லாம தான் இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு அமெரிக்கால அவங்களுக்காக 100 வீடு வாடகைக்கு விட்டிருக்காங்க. இப்ப அவங்க 1000 வீட்டோட சொந்தக்காரி இவங்க தாங்க. இது மாயமா அப்படின்னு கேட்டா இல்ல, இவங்களோட ஒரு முடிவு.
அந்த நாள்ல இவங்க வீட்டுக்கார் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ரிச் டாட் புவர் டாட் எழுதிய ராபர்ட் கியோசகி தாங்க. அவரு எழுதின புத்தகம் கிட்டத்தட்ட 4 கோடிக்கு மேல விற்பனை ஆகியிருக்கு. ஆனாலும் இவங்க ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறாங்க. இவங்க ஒரு பிசினஸ ரியல் எஸ்டேட் பிசினஸ தனியா இருந்து தொடங்கி இருக்கிறாங்க. அந்த முடிவு அன்னைக்கு அவங்க எடுக்கல அப்படின்னா இன்னைக்கு அவங்க 1000 வீட்டுக்கு சொந்தக்காரியா ஆகியிருக்க முடியுமா அப்படின்றதுதான் ஆத்தர் கடைசியா ஒரு கேள்விய நம்ம கிட்ட கேட்டிருக்காங்க. இது மாயம் கிடையாது. நான் எடுத்த முடிவு. நீயும் முடிவு எடுத்தால் 10 வருடத்தில் உன் கதையும் மாறும். உனக்கு 65 வயது ஆகும்போது யாரிடம் கையேந்தி நிற்க விரும்புகிறாய்? கணவரிடமா, குழந்தைகளிடமா, அரசாங்கத்திடமா என்று கண்ணாடியில் தெரியும் உன்னிடமா என்று இந்த 3 கொஸ்டினை நமக்குள்ளே கேட்க சொல்றாங்கங்க. பணம் உன்னை ஆணவக்காரியா ஆக்காது. பணம் உனக்கு சுதந்திரத்தை கொடுக்கும். அந்த சுதந்திரம் தான் ரிச் ஹியூமன் அப்படின்னு முடிவா சொல்லி முடிக்கிறாங்கங்க. இப்ப நமக்குள்ள கேள்வி கேட்டு பாப்போமா? 65 வயசுல நாம நம்ம பிள்ளைகிட்ட கேட்போமா? அவங்க கிட்ட கையேந்து நிப்போமா? இல்ல வீட்டுக்காரர்கிட்ட கையேந்து நிப்போமா? இல்ல அரசாங்கத்துக்கிட்ட கையேந்து நிப்போமா? இல்ல கண்ணாடி முன்னாடி பார்த்து என்கிட்ட என்னால முடியும், நான் ஒரு வியாபாரத்தை தொடங்கி இருக்கிறேன் அப்படின்னு தன்னம்பிக்கையோட நம்மளால சொல்ல முடியுமா அப்படின்னு யோசிச்சு பார்க்கலாமா? இன்னைக்கு தொடங்கினா கூட நாம 10 வருஷத்துல ஒரு மாற்றத்தை நமக்கான ஒரு தொழிலை ஏற்படுத்தி நம்ம மட்டும் இல்லாம நம்ம சுத்தி உள்ளவங்களையும் நம்மளால மகிழ்ச்சியா வச்சுக்க முடியும் அப்படின்றதுதான் இந்த ஆத்தர் நமக்கு இந்த புத்தகத்து மூலமா சொல்றதுங்க. ரிச் உமன் அப்படின்றது நம்ம பணக்காரியா இருக்கணும் அப்படின்றதுக்காக இல்ல, ஒரு பெண் எந்த இடத்துலயும் சுதந்திரமா தைரியமா தன்னம்பிக்கையோட பயணிக்கணும் அப்படின்றது தாங்க இந்த புத்தகத்துல தெள்ள தெளிவா ஆத்தர் நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. இவங்க நினைச்சிருந்தாங்கன்னா அப்படியே விட்டுருக்கலாம். அவங்க ஹஸ்பண்ட் ராபர்ட் கியோசகி ஒரு பெரிய புத்தகத்தை எழுதி கிட்டத்தட்ட அந்த புத்தகம் 4 கோடிக்கு மேல விற்பனையாகி உள்ளது. ஆனா இவங்க அப்படியே விடல. நான் ஒரு தொழிலை தொடங்கணும், நான் ஒரு புத்தகத்தை எழுதணும்னு எழுதப்பட்ட புத்தகம் தான் இந்த புத்தகம் ரிச் உமன். 2006ல வெளிவந்ததுங்க இந்த புத்தகம். இப்ப இந்த புத்தகத்தை பத்தி ஓரளவுக்கு நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. இப்ப நீங்க என்ன பிசினஸ தொடங்கலாம் அப்படின்னு இன்னையில இருந்து யோசிச்சு வாழ்க்கையில ஒரு வளர்ச்சி கட்டத்தை நோக்கி பயணிக்கலாங்க. இந்த பொன்னான வாய்ப்பை கொடுத்த இறைவனுக்கும் எங்கள் ஆசான் உஷைன் பாஷா அவர்களுக்கும் மற்றும் எனது நண்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி நண்பர்களே. தேங்க்யூ ஸோ மச் மேம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா மீனிங்ஃபுல்லா ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்கீங்க. ரிச் உமன் இந்த புக்கு மூலமா ஃபினான்சியல் இண்டிபெண்டன்ஸ் அண்ட் ஃபினான்சியல் நாலேஜை பற்றி நம்ம டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல திங்க் பண்ண முடிஞ்சது. மணியை ஏர்ன் பண்றது மட்டும் இல்லை, ஃபினான்சியல் நாலேஜை டெவலப் பண்றது, மணி பற்றி கான்ஃபிடென்ட்டா டெசிஷன் எடுக்கிறது அண்ட் ஃபினான்சியல் இண்டிபெண்டன்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எஸ், thank you once again, ma'am, for sharing your valuable thoughts and insights with all of us. Let's appreciate our presenter once again with a big virtual round of applause. இன்னைக்கு செஷனுடைய டேக்அவேயா நான் எடுத்துட்டு போறது, ஃபினான்சியல் இண்டிபெண்டன்ஸ் ஸ்டார்ட்ஸ் வித் ஃபினான்சியல் அவேர்னஸ். மணி ஏர்ன் பண்றது இம்பார்ட்டன்ட், ஆனா மணியை அண்டர்ஸ்டாண்ட் பண்றது, மேனேஜ் பண்றது, ரைட் ஃபினான்சியல் டெசிஷன் எடுக்கிறது ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். எஸ்பெஷலி உமனுக்கு ஃபினான்சியல் அவேர்னஸ் அண்ட் கான்ஃபிடன்ஸ் இருக்கும்போது அவங்க ஓன் ஃபியூச்சரை பத்தி மோர் இன்ஃபார்ம் டெசிஷன் எடுக்க முடியும். எஸ், கைண்ட்லி ரைஸ் your hands for your valuable feedback. யா, ஸ்டெல்லா மேம் கைண்ட்லி அட்மிட் பண்ணிக்கிறீங்க அண்ட் உங்களுடைய ஃபீட்பேக்ஸை நீங்க சாட் பாக்ஸ்லயும் ஷேர் பண்ணலாம். ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். கேக்குதா? நான் டிராவல்ல இருக்கேன், அதனால உங்களுக்கு கிளியரா கேக்குதா? எஸ் மேம், கிளியர் மேம், கிளியர். எஸ், ஓகே ஓகே. ஸோ தேவி சிஸ்டர், இன்னைக்கு உங்களோட செஷன் அருமையா இருந்தது. ரிச் விமன் அண்ட் ஃப்ரீடம், ஈவன் ஐ வாண்ட் தட். ஸோ ரொம்ப மோட்டிவேட்டிங்கா இருந்தது, ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருந்தது. உங்களோட பேச்சு வே ஆஃப் ஸ்பீக்கிங் ரொம்ப ரொம்ப அருமையா இருந்தது. வெரி நேச்சுரல், கேட்டுட்டே இருக்கணும் போல இருக்கு. ஸோ யுவர் வாய்ஸ் இஸ் சூப்பர். ரொம்ப ரொம்ப இன்னும் நிறைய நேரம் பேசிருக்கலாமே அப்படின்னு தோணுச்சு. சரி, அப்புறம் இன்னைக்கு நான் லேர்ன் பண்ணிட்டேன்னா we have to
பி ஃப்ரீடம் கிடைக்கணும் விமன் ஆல்சோ. வி ஷுட் நாட் நம்ம வந்து யார்ட்டையும் ஹஸ்பண்ட் சில்ட்ரன்ட்ட யார்கிட்டயும் அவங்களுக்கு கூடாது. நம்ம கேட்காம நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணோம். அதுதான் என்னோட மோட்டிவும். ஸோ எனக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப ரொம்ப வெரி யூஸ்ஃபுல் அண்ட் வெரி Thank you, நைஸ். ma'am. தேங்க்யூ. Thank தேங்க்யூ. you. Thank you, தேங்க்யூ ma'am. ஷமீம். Yes, ma'am. லாஸ்டா இந்த புத்தகத்துல சொல்லி இருக்கிறத சின்னதா ஒரு ஸ்கிரீன்ஷாட்டா போட்டிருக்கேன். யாராவது வேணும்னா அது ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. தேவைப்பட்டா நம்ம கம்யூனிட்டியில நான் இதை ஷேர் பண்றேன். தேவைப்பட்டவங்க இதை எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. Okay. Thank you, ma'am. Next, anyone? Yeah, நம்மளுக்கு டைம் இருக்கு. Kindly raise your hands. Yeah, Khalil Rahman sir, kindly admit பண்ணிக்கிறீங்க. எஸ் தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர். ஹலோ கேக்குதா ஆளு? ஹலோ. கேக்குது, கிளியரா இருக்கு சார், சொல்லுங்க. தேங்க்யூ தேவி சிஸ்டர். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ பெண்களுக்கு வந்து ஒரு ஃபினான்சியல் டிசிஷன் அவங்களே எடுத்துக்கணும்னு ஒரு மோட்டிவேஷனோட யாரும் டிபெண்ட் பண்ணக்கூடாதுங்கிறதையும் ரொம்ப அழகா தெளிவா சொல்லி கொடுத்தீங்க. அதான் மைண்ட் செட், இது அவங்க ஒரு செல்ஃப் பிசினஸ் தொடங்கணுங்கிறதையும் அவங்க யாரும் டிபெண்ட் பண்ணக்கூடாதுங்கிறதையும் ரொம்ப அழகா சொன்னீங்க. லாங் டர்ம் திங்கிங் இருக்கணும், ஃபினான்ஸ் செக்யூரிட்டி இருக்கணும், மைண்ட் செட் இருக்கணும், சேவிங்ஸ் நீங்க சொன்ன மாதிரி எல்லாரும் கிரெடிட் பண்ணி திருட பணத்தை போட்டுப்பாங்க தவிர இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுங்கிறது அவங்களுக்கு என்ன அந்த நாலேஜ் இருக்காது அவங்களுக்கு. கண்டிப்பா இந்த புத்தகத்தை படிச்சா அவங்களுக்கு அந்த நாலேஜ் வருங்கிறது ரொம்ப அழகா தெளிவா சொல்லியிருக்கீங்க. ஸோ எல்லா பெண்களுக்கும் ஒரு வந்து இது ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் அவங்க முன்னேறதுக்கு. தேங்க்யூ வெரி மச் சிஸ்டர். தேங்க்யூ வெரி மச் ஸ்பீச். Thank you, sir. Next. Yeah, kindly raise your hand. யார் ஷேர் பண்ண விரும்புறீங்க? Yeah. ஷேர் பண்றவங்க ரைஸ் பண்ணலாம். ஓகே, ஸ்டெல்லா மேம் அகைன் யூ ரைஸ் இட். ஓகே, கைண்ட்லி அட்மிட் பண்ணிக்கிறீங்க மேம். யா தேங்க்யூ. ஆக்சுவலி என்னென்ன சொல்லியிருந்தாங்க, அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து ராபர்ட் கியோசகி, வெரி ஃபேமஸ். அவங்க வந்து ரிச் டேட் புவர் டேட் எழுதுனாங்க. அவ்வளோ ஃபேமஸ் தான், அவ்வளோ ஒரு வெல்த்தியா இருந்தா கூட அவங்க ஒய்ஃப் வந்து ஷீ வாண்டட் டு டூ திஸ். ஸோ பாத்தீங்கன்னா அவ்வளோ பணம் இருந்தா கூட அவங்களோட தன்னம்பிக்கை, அவங்களோட ஒரு இம்பார்ட்டன்ஸ் அவங்களுக்கு கொடுக்கணும். அந்த ஃப்ரீடம், அவங்க முழுமையான ஃப்ரீடம் வேணும், மத்தவங்கள்ட்ட இருந்து வேண்டாம், நான் சம்பாதிச்சு நான் வந்து உயர்ந்து காட்டணும் அப்படின்ட்டு அவங்க அவ்வளோ பணக்காரங்க இருந்தா கூட அதை பண்ணாங்க இல்லையா. ஸோ ரியலி அது பெரிய ஒரு மோட்டிவேஷன். அதுவும் அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ ரியலி தட் கரேஜ், கான்ஃபிடன்ஸ் ஆல் இஸ் நீடட் ஃபார் எவ்ரிபடி. அண்ட் இந்த புக்ல அது அழகா சொல்லியிருக்காங்க. அப்போ தேவி சிஸ்டரும் ரொம்ப என்ன பாயிண்ட் தேவையோ அதை மட்டும் எடுத்து ரொம்ப அழகா ஒரு பியூட்டிஃபுல்லா சொன்னாங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. எஸ், நெக்ஸ்ட் எனிஒன்? ஒன் பர்சன். ஓகே, கன்க்ளூட் பண்ணிக்கலாமா? ஓகே. So thank you everyone for your valuable feedbacks and active participation. Day 48ஐயும் நம்ம சூப்பர் 70 ஜேர்னில சக்சஸ்ஃபுல்லி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்னைக்கு நம்ம எடுத்துட்டு போற தாட், நாலேஜ் கிவ்ஸ் அஸ் கான்ஃபிடன்ஸ் டு மேக் பெட்டர் டெசிஷன்ஸ். நம்ம 70 days 70 பார்ட்டிசிபென்ட்ஸ் 70 இன்ஸ்பைரிங் புக்ஸ் ஜேர்னி இன்னும் கண்டினியூ ஆகிட்டே இருக்கு. 48 days completed, 22 more days to go. So same enthusiasm நம்ம ரிமைனிங் ஜேர்னியையும் கண்டினியூ பண்ணலாம். ஒன் புக், ஒன் லெசன், ஒன் நியூ பெர்ஸ்பெக்டிவ், ஒன் ஸ்டெப் டுவர்ட்ஸ் growth. See you all in day 49. Keep reading, keep learning, keep applying, and keep growing. Good night. Thank you.